மதகஜராஜா படம் 12 ஆண்டுக்கு பிறகு இந்த பொங்கலுக்கு வெளியானது, மேலும் மக்களின் வரவேற்பை பெற்றது. மற்றும் இயக்குனர் ஷங்கர் வேள்பாரி திரைப்படம் 3 பாகங்களில் வெளியாக உள்ளது. இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாருங்கள். சுந்தர் சி இயக்கத்தில் மதகஜராஜா எனும் திரைப்படம் விஷால், சந்தானம், வரலட்சுமி, அஞ்சலி போன்ற பிரபல நடிகர்களுடன் உருவானது. இப்படம் 2012ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டு 2013ஆம் ஆண்டு பொங்கலுக்கு வெளியிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் பல பிரச்சனைகள் காரணமாக இப்படம் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு பிறகு 2025ஆம் ஆண்டின் பொங்கல் ஸ்பெஷலாக வெளியாகியது. முடியும்னு நினைக்கிறத விட நம்மால முடியலனா எவனாலையும் முடியாதுன்னு பல வருடங்கள் கழித்து வெளியான படத்திற்கு யாரும் எதிர்பார்க்காத விதமாக மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்துள்ளது. 15 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான இந்த படம் முதல் நாளில் முதல் நல்ல வசூல் அள்ளி வருகிறது. தற்பொழுது 5 நாள் முடிவில் மதகஜராஜா மொத்தமாக 28 கோடி ரூபாய் வசூல் அள்ளி இருக்கிறது. பாடியில 2 வகை இருக்கு. அது ஃபைட் பண்ற பாடி, எந்த ரொமான்ஸ் பாடி. இயக்குனர் ஷங்கர் தமிழ் திரையுலகில் பிரம்மாண்ட படங்களை இயக்கி பெரும் வெற்றிகளை நிலைநாட்டியவர். கடந்த வருடங்களில் இவர் தெலுங்கில் ராம் சரணை வைத்து கேம் சேஞ்சர் என்ற அரசியல் சார்ந்த படத்தை இயக்கினார். ஆனால் அந்த படம் விமர்சனங்களில் மற்றும் பாக்ஸ் ஆபீஸில் சராசரியாக வரவேற்பை பெற்றது மற்றும் அதன் வசூல் குறைந்து கொண்டே இருக்கிறது. இப்போது ஷங்கர் தனது அடுத்த திட்டமான வேள்பாரி குறித்து தகவல் அளித்துள்ளார். வேள்பாரி என்பது தமிழில் மதுரை எம்பி சு. வெங்கடேசன் எழுதிய புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு உருவாகும் படமாகும். இந்த படத்தை 3 பாகங்களாக வெளியிட திட்டமிட்டுள்ள ஷங்கர் இப்படத்தின் கதையை முடித்துவிட்டதாகவும் விரைவில் படத்தின் உத்தேசங்களை ஆரம்பிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மதகஜராஜா பற்றி உங்கள் கருத்துக்களை பகிரவும். ஷங்கரின் வேள்பாரி பாகங்கள் குறித்தும் உங்கள் கருத்துக்களை பகிரவும்.